இதோ நம் கண்முன்னே இறைவன், நம்மை மீட்ட இறைவன் எங்கு இருக்கிறார்? மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த குழந்தை, கலிலேயா கடலோரத்திலே சீடர்களோடு உரையாடி நன்மை பல புரிந்து வந்த இறைவனின் திருமகன், காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட வல்லவர், சீமோனின் வீட்டிலே, லேவியின் இல்லத்திலே, சக்கேயுவின் மாளிகையிலே விருந்துண்ட போதகர், வறியோருக்கு வனாந்தரத்தில் புதுமையாக உணவளித்தவர், மதலை நாளை மன்னித்த அதே மாப்பரன், இதோ இங்கே அப்ப குணங்களாம் உடையணிந்து நம்முன் எழுந்தருளி இருக்கிறார். கார்மேகமாய், அக்கினி தூணாய், எரியும் முட்செடியாய், இடியிலும் மின்னலிலும் வல்லவராய் தோன்றிய தேவன் இதோ இங்கே இருக்கிறார். வாருங்கள், அவரை ஆராதியுங்கள். வாருங்கள், ஆராதிப்போம், தெண்டனிடுவோம், வணங்குவோம். நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரால் மேய்க்கப்படும் மக்கள், அவர் அரவணைப்பில் உள்ள மந்தை. மகத்துவமுள்ள உயர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரை கண்டேன். அவரின் கீழாடிய உடை ஆலயத்தை நிரப்பி நின்றது. அதை வளைந்து பக்தி சுவாலகர் என்னும் வானவர் பிரகாசித்தனர். ஒருவரை ஒருவர் நோக்கி குரலோசை எழுப்பி, சேனைகளின் தேவனாகிய ஆண்டவர் பரிசுத்தர், 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 பூவுலகெங்கும் அவரது மகிமை நிறைந்துள்ளது என பாடினர் என்ற ஏசாயாவின் வார்த்தைகளை இங்கு நினைவுபடுத்தி, நம்முன் இப்போது எழுந்தருளியிருக்கும் இறைவனை புடை சூழ்ந்து ஆராதனை கீதம் பாடும் வானவரை மனக்கண் முன் கொண்டு அவர்களுடன் சேர்ந்து அவரை ஆராதிப்போம். உன்னதத்திலே இறைவனுக்கு மகிமை என அவரது பிறப்பிலே வானகம் நிறைய இசை முழங்கிய ஆயிரம் ஆயிரம் வானவரை போன்று மகிழ்ச்சி உணர்ச்சியோடு இசைப்பாடி ஆர்ப்பரித்து அவரை ஆராதிப்போம். இறைவன் குழந்தையாய் அவதரித்தார் என்ற மகிழ்வூட்டும் அதிசய செய்தியை கேட்ட ஆட்டிடையர் விரைந்து வந்து அவரை ஆராதித்தது போல, அப்பத்தின் வெளி தோற்றங்களினுள் மறைந்து நம்முன் காட்சி தரும் அதே குழந்தையை தாழ்ச்சி உணர்ச்சியோடு தலை தாழ்த்தி ஆராதிப்போம்.
உடனிருந்த தேவதாயும் சூசையும் மௌன ஆராதனையில் ஆழ்ந்திருந்தது போல் நாமும் அவரது அளவற்ற வல்லமையை உணர்ந்து வியந்து ஆராதிப்போம். தலைவன் ஒருவன் தனது மகளை குணப்படுத்த அவரை வணங்கி ஆராதித்தது போல மறுரூபமான மலைமேல் அற்புத ஜோதி சுடர் வீசும் மகிமை தேவனை கண்ட 3 திருத்தூதர் முகம் குப்புற விழுந்து அவரை ஆராதித்தது போல நிறை குஷ்டனான ஒரு மனிதன் அவரை கண்டு தாழ்ந்து விழுந்து ஆராதித்து மன்றாடியது போல அற்புத மீன்பிடிப்பை பார்த்த பேதுரு தனது ஒன்றுமில்லாமையை உணர்ந்து இயேசுநாதருடைய பாதத்திலே விழுந்து அவரை ஆராதித்தது போல இயேசுநாதரை தொட்ட பெண் நடுங்கி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை ஆராதித்தது போல் நாமும் நம்முன் எழுந்தருளியிருக்கும் அதே கிறிஸ்துநாதரை ஆராதிப்போம். என் ஆண்டவரே, என் தேவனே என பரிசுத்த தோமையார் தாழ்பணிந்து உருக்கமாக ஆராதித்தது போல நாமும் அவரை ஆராதிப்போமாக. உயிர்த்த பின்பு தன் உயிருக்குயிரானவரை அறிந்து கொண்ட மரியம் மதலினாள் குருவே என அழைத்து அவரது பாதத்திலே விழுந்து ஆராதித்தது போல் நாமும் அவரை ஆராதிப்போம். அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். காண்கின்ற தெய்வனே, உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மருந்தும் மருத்துவமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு மிகுந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மன்னிப்பதில் வல்லலே, உம்மை ஆராதிக்கிறோம். குணமாக்கும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். காண்கின்ற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்மைகளின் நாயகனே, உம்மை ஆராதிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் மக்களாகிய உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் எனக்கே ஏற்பட்டது என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். காயப்படுத்துபவரும் குணமாக்குபவரும் நானே என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். துன்ப வேளையில் குனிந்து என் மன்றாட்டை கேட்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்கிக் கொள்வேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உங்கள் மீது இருந்த என் சினம் தணிந்து விட்டது, உங்களை குணமாக்குவேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். போதும், உன் கையை கீழே போடு என்று வானதூதருக்கு கட்டளையிட்ட ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ மனம் திரும்பி வந்தால் உன்னை குணமாக்குவேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். தம் சிறகுகளின் கீழ் அடைக்கலம் தருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளம் நொறுங்கியவரின் அருகில் இருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அஞ்சாதே, நாமே உனக்கு துணையாய் இருப்போம் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களது விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து குணமாக்கும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை உமது தோற்பையில் சேர்த்து வைப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உன்னை ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்புவேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர்களுக்கு நேர்ந்த துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் அடிமைதனத்திற்கும் காரணம் அவர்களின் பாவங்களே என்பதை வலியுறுத்தி ஆண்டவரிடம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும்படி பாரூக் எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதியை இப்போது இதயத்தை திறந்து செவி கொடுப்போம். பாரூக் ஆகமம் 2ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 15 முதல் 22 வரை. அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது, நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை.
அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்தே இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவி சாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவி சாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயன புரிந்தோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாவங்கள் செய்தேன் இறைவா, என்னை பரிசுத்தமாக்கி அருள்
செய்தேன் இறைவா. என்னை பரிசுத்தமாக்கி அருள்வாய் இறைவா. பாவங்கள் செய்தேன் இறைவா. நெஞ்ச செருக்கில் பிறர் மனம் உடைத்தேன். 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 பாவங்கள் செய்தேன் இறைவா. என்னை பரிசுத்தமாக்கி அருள்வாய் இறைவா. பாவங்கள் செய்தேன் இறைவா. ஆவி என்னை பாவி என்னை மன்னிப்பாய். மன்னிப்பாய். பரிகாரம் தேடி வந்தேன் மன்னிப்பாய். மன்னிப்பாய். பாதகம் தன்னை புரிய மாட்டேன் மன்னிப்பாய். மன்னிப்பாய். பாதம் தன்னை பணிந்து வந்தேன் மன்னிப்பாய். மன்னிப்பாய். பாதையை நீ மாற மாட்டேன் மன்னிப்பாய். மன்னிப்பாய். பாவையிருள் நாட மாட்டேன் மன்னிப்பாய். மன்னிப்பாய். மன்னிப்பாய் தேவா மன்னிப்பாய். மன்னிப்பாய் தேவா மன்னிப்பாய். மன்னிப்பாய் தேவா மன்னிப்பாய். ஆண்டவர் அளவற்ற இரக்கம் நிறைந்தவர், பேரன்பு கொண்டவர். பாவி சாக வேண்டும் என்பது அவரது விருப்பம் அல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே அவர் விருப்பம். மனம் திரும்பும் ஓர் ஆன்மாவை பேரிரக்கத்தால் அணைத்து கொள்ள காத்திருக்கிறவர் நம் நல்ல இறைவன். அவரது இரக்கத்தை கெஞ்சி கேட்போம். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும். அனுதவித்து என் பிழையை அகற்றும் ஐயா. பாவமதை நீக்கி என்னை பனி போலாக்கும். தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை மலை போல். தீவினையை மறவாதென் மனது என்றும். உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி.
என் பாவங்களை நீக்கி தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. இறை தந்தையின் பேரிரக்கம் நமக்காக தம் ஒரே திருமகன் இயேசுவை மீட்பராக அனுப்பியதில் வெளிப்பட்டது. இயேசுவின் மாசற்ற திரு இரத்தத்தினால் நம் பாவங்களிலிருந்து கழுவப்படுகிறோம். தீமைகள் துயரங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். நமக்காக விண்ணக தந்தையிடம் வல்லமையோடு பரிந்து பேசும் இயேசுவின் திரு இரத்தத்தின் பாதுகாவலை வேண்டி ஜெபிப்போம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மிகவும் விலையேற பெற்ற இயேசுவின் திரு ரத்தமே இவ்வுலகை காத்தருளும். 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 தூய ஆவியே எழுந்தருளிவாரும். உமது நம்பிக்கையாளருடைய இதயங்களை நிரப்பும். அவருடைய ஸ்நேக அக்கினியை மூட்டியரிடம், அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் இதயங்களை தூய ஆவியின் ஒளியினால் படிப்பிக்க திருவிழம் கொண்டீரே. அதே தூய ஆவியினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவரது ஆறுதலால் எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் கிருபை புரிந்தருளவும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிகையாரிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். இறைஞானத்தின் ஆலயமும் இறையறிவின் பேழையும் விண்ணக மன்னக தெய்வீக சூரிய சுடரொளியுமான இயேசுவின் திருத்தலையிலிருந்து வடிந்த மிக விலைமதிப்பெற்ற இயேசுவின் திரு ரத்தம் இப்போதும் எப்போதும் நம்மை மூடி பாதுகாப்பதாக. ஆமென். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய ரத்தமே இயேசுவின் திரு இதயத்தின் காயங்களை குணமாக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை தவிர்த்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைஞானத்தின் ஆலயமும் இறையறிவின் பேழையும் விண்ணக மன்னக தெய்வீக சூரிய சுடரொளியுமான இயேசுவின் திருத்தலையிலிருந்து வடிந்த
மிக விலையேறப்பெற்ற இயேசுவின் திரு ரத்தம் இப்போதும் எப்போதும் நம்மை மூடி பாதுகாப்பதாக. ஆமென். முதல் மறை உண்மை. நம் ஆண்டவராகிய இயேசுவின் வலக்கரம் ஆணியால் அறையப்பட்டது. அன்பு இயேசுவே, உமது வலது கரத்தின் அரிய காயத்தாலும் உமது வலக்கரத்தை ஊடுருவிய ஆணியினால் உண்டான வேதனையாலும் அக்காயத்திலிருந்து வழிந்தோடிய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் வல்லமையாலும் உலகிலுள்ள அனைத்து பாவிகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் பல ஆன்மாக்கள் மனம் திரும்பி உம்மிடம் வர வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, இயேசுவின் திரு இதயத்தின் காயங்களை குணமாக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோண்டமிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பெற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைஞானத்தின் ஆலயமும் இறை அறிவின் பேழையும் விண்ணக மண்டக தெய்வீக சூரிய சுடரொளியுமான இயேசுவின் திருத்தலையில் வழிந்த மிக விலையேறப்பெற்ற இயேசுவின் திரு ரத்தம் இப்போதும் எப்போதும் நம்மை மூடி பாதுகாப்பதாக. ஆமென். இரண்டாம் மறை உண்மை. நம் ஆண்டவராகிய இயேசுவின் இடது கரம் ஆணியால் அறையப்பட்டது. அன்பு இயேசுவே, உமது இடது கரத்தின் அரிய காயத்தாலும் உமது இடது கரத்தை ஊடுருவிய ஆணியால் உண்டான வேதனையினாலும் அக்காயத்திலிருந்து வழிந்தோடிய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் வழியாகவும் உத்தரிக்கிற தளத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களும், குறிப்பாக கொரோனா தொற்றினால் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் ஈடேற்றம் பெறவும், இன்று மரிக்க இருக்கிற அனைவரும் தீய ஆவியின் தாக்குதல்கள் அனைத்து நின்றும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் விலை மதிப்பெற்ற தூய இரத்தமே, இயேசுவின் திரு இதயத்தின் காயங்களை குணமாக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலக முழுவதையும் காப்பாற்றும்.
காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைஞானத்தினாலேயும் இறை அறிவின் பேழையும் விண்ணக மன்னக தெய்வீக சூரிய சுடரொளியுமான இயேசுவின் திருத்தலையிலிருந்து வடிந்த மிக உண்மை பெற்ற இயேசுவின் திரு ரத்தம் இப்போதும் எப்போதும் நம்மை மூடி பாதுகாப்பதாக. ஆமென். மூன்றாம் அறை உண்மை. நம் ஆண்டவராகிய இயேசுவின் வலது பாதம் ஆணியால் அறையப்பட்டது. அன்பு இயேசுவே, உமது வலது பாதத்தின் அரிய காயத்தாலும் உமது வலது பாதத்தை ஊடுருவிய ஆணியினால் உண்டான வேதனையாலும் அக்காயத்திலிருந்து வழிந்தோடிய விலையேற பெற்ற இரத்தத்தின் வழியாகவும் பாறையின் மீது கட்டப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் அடித்தளம் தீய சக்திகளாலும் மற்ற தீய படிப்பினைகளாலும் அசைக்க முடியாதபடி அவர்களின் திட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, இயேசுவின் திரு இதயத்தின் காயங்களை குணமாக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கிற வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே. எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைஞானத்தின் ஆலயமும் இறை அறிவின் பேழையும் விண்ணக மன்னக தெய்வீக சூரிய சுடரொளியுமான இயேசுவின் திருத்தலையிலிருந்து வடிந்த மிக விலைமதிப்பற்ற இயேசுவின் திரு ரத்தம் இப்போதும் எப்போதும் நம்மை மூடி பாதுகாப்பதாக. ஆமென். நான்காம் அறை உண்மை. நம் ஆண்டவராகிய இயேசுவின் இடது பாதம் ஆணியால் அறையப்பட்டது. அன்பு இயேசுவே, உமது இடது பாதத்தின் அரிய காயத்தாலும் உமது இடது பாதத்தை ஊடுருவிய ஆணியால் உண்டான வேதனையினாலும் அக்காயத்திலிருந்து வழிந்தோடிய விலையேற பெற்ற இரத்தத்தாலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தீய ஆவிகளிடமிருந்தும் அவைகளின் சக்திகள், திட்டங்கள், தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும்படி மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, இயேசுவின் திரு இதயத்தின் காயங்களை குணமாக்கும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் இறைஞானத்தினாலேயும் இறையறிவின் பேழையும் விண்ணகமற்ற தெய்வீக சூரியனின் சுடரொளியுமான இயேசுவின் திருத்தலையிலிருந்து வடிந்த மிக விலையேற்ற இயேசுவின் இரத்தம் இப்போதும் எப்போதும் நம்மை மூடி பாதுகாப்பதாக. ஆமென். ஐந்தாம் மறை உண்மை. நம் ஆண்டவராகிய இயேசுவின் திருவிழா ஈட்டியினால் ஊடுருவியது. அன்பு இயேசுவே, உமது திருவிழாவின் அரிய காயத்தாலும் உமது திருவிழாவை ஊடுருவிய ஈட்டினால் உண்டான வேதனையினாலும் அக்காயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் மற்றும் தண்ணீர் வழியாகவும் நோயாளிகள் நலம் பெறவும் அவர்களை பராமரிப்போரின் உடல் நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் இப்பெரும் தொற்றால் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடுவோருக்காகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் அரசுகள் சரியான வழிமுறைகளை கைக்கொண்டு இந்த நோய் பரவலை தடுக்கவும் மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். ஆமென். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, இயேசுவின் திருதயத்தின் காயங்களை குணமாக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலை மதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும்.
இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். இயேசுவின் விலைமதிப்பற்ற தூய இரத்தமே, எம்மையும் இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைஞானத்தினாலேயும் இறை அறிவின் பேழையும் விண்ணக மன்னக தெய்வீக சூரிய சுடரொளியுமான இயேசுவின் திருத்தலையில் வடிந்த மிக விலைமதிப்பற்ற இயேசுவின் திருரத்தம் இப்போதும் எப்போதும் நம்மை மூடி பாதுகாப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஓ மிகவும் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, மனுக்குலத்துக்கு சமாதானம் அருள நீ செய்த நித்திய உடன்படிக்கைக்காக உமக்கு மகிமையும் வணக்கமும் ஆராதனையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மிகவும் தூய இருதயத்தின் காயங்களை குணமாக்கும் அரியணையில் வீற்றிருக்கும் எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஆறுதல் அளித்து அனைத்துலகின் பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கும். ஓ மிகவும் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, உம்மை அனைவரும் ஆராதிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஆமென். அன்பு இயேசுவே, உமது வல்லமையுள்ள இரத்தத்தில் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறேன். தாய் மடியில் தவழும் குழந்தை போல என்னை உம் கரங்களில் கையளிக்கிறேன். நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை தப்புவிப்பேன் என்ற உம் வாக்குறுதியில் என் நம்பிக்கையை வைக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இயேசுவே நீர் மட்டும் போதும். என்னை உம் மார்போடு அணைத்து மடிமேல் சீராட்டுபவரே, உம்மிடமே நான் சரணடைகிறேன். என்னையும் எனக்கென்று நீர் தந்துள்ள அனைத்தையும் உம்மிடமே கையளிக்கிறேன். ஆண்டவரே, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவே நீர் மட்டும் போதும். உம் அருள் மட்டும் போதும் எனக்கு. உம் அன்பு மட்டும் போதும். உமது இரக்கம் மட்டும் போதும். உமது மன்னிப்பு மட்டும் போதும். உமது ஆசீர்வாதமும் அபிஷேகமும் மட்டும் போதும். இயேசுவே நீ போதும் என் இயேசுவே.
நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே. இப்போது நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும், திரு அவை முழுவதையும், மாந்தர் அனைவரையும் மரி அன்னையின் அமல இதயத்தின் வழியாக நற்கருணை நாதருக்கு அர்ப்பணித்து அவர் ஆசி பெறுவோம். என் ஆண்டவரே, என் தாயாரே, இதோ என்னை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மிடம் எனக்குள்ள பக்தியை காண்பிக்கும் பொருட்டு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுவதையும் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன். என் நல்ல தாயாரே, நான் உமக்கு சொந்தம் என்பதால் என்னை உன் உடைமையாகவும் உரிமை பொருளாகவும் பேணி காத்தருளும். ஆமென். மாண்புயரில் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேல் நான் கண்ணகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவில் அன்பின் சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதையும் ஆட்கொண்டிருக்கும் கொரோனா என்னும் கொள்ளை நோயிலிருந்து மக்கள் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்று மன்றாடுவதற்காக நாம் இன்று மருதமணி அன்னையின் பாதத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். திருப்பாடல் 91 சொல்லுகின்றது, ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். ஏனென்றால் கடவுள் மௌனியிருக்கின்றார். ஆம் அன்பின் சகோதரர்களே, இன்று உலகம் விஞ்ஞானத்திலே வளர்ந்து பல்வேறு விதமான புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து விட்டோம் என்று மனிதருக்கு மனிதர், நாட்டுக்கு நாடு போட்டி போட்டுக்கொண்டு வீரம் பேசிக்கொண்டு இருந்த வேளையில் தான் இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கிருமியானது எம்மை ஆட்கொண்டது. எனவே இந்த ஒரு மணித்தியாலத்திலே நாம் செய்ய இருக்கின்ற செப வழிபாட்டின் மூலமாக இறைவனுடைய இரக்கம் உலக மக்கள் அனைவர் மேலும் பொழியப்படவும், அதன் மூலம் எமது நாட்டு மக்களும் உலகம் முழுவதும் முழுமையாக விடுதலை அடைந்து தமது நாளாந்த பணிகளை மேற்கொள்ள இறைவன் தாமே அருள் கூறுவாராக. என்றுமே எமக்காக பரிந்து பேசும் எம் மருதமணி அன்னை தாமே தொடர்ந்தும் தன் பிள்ளைகளாகிய எம் அனைவருக்காகவும் பரிந்து பேச மன்றாடியவர்களாக நம்பிக்கையோடு இவ்வழிபாட்டில் பங்கு பெற்றோம். அலைகள் மோதுகின்ற போது, துன்பங்கள் சூடுகின்ற போது உம்மையே தேடி உம்பாதம் சரணடைந்து கிடக்கிறேன். நீ
எம்மை வழிநடத்தும் அப்பா. எரேமியா 31:25. ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். ஆண்டவர் வாடிய நெஞ்சங்களுக்கெல்லாம் நிறைவளிக்கிற தேவன், சோர்ந்து போனவர்களை எல்லாம் தேற்றுகிற ஆண்டவர். என் இதய தெய்வமாக என் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற நற்கருணை ஆண்டவர் இந்த இயலாமையில் நிறைந்த சூழ்நிலை மனிதர்கள் அங்குமிங்கும் கவலை போய்ந்த முகங்களோடும் வடுக்களோடும் பயத்தோடும் அலைகின்ற நேரத்தில் ஆண்டவர் தான் என் சந்நிதி, அவர்தான் என் தஞ்சம். என் அன்பு இதய தெய்வமே, என்னை எழுந்து வாருங்க இயேசுவே, உம் உறவினால் என்னை வழிநடத்துங்கப்பா என்று சொன்னார். எல்லா உயிர்களையும் காத்து வழிநடத்தி வருகிற ஆண்டவர், அவரிடம் தஞ்சம் போகிறவர்களை ஒருபோதும் கைவிடாதது. நம்மையும் நம் தேசங்களையும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக்கொள்கிறோம். சப்பனியா 3 அதிகாரம் 17 இறை
உன் கடவுளாகிய ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், அவர் மீட்பு அளிப்பவர் என்று சொல். நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் நம் இயலாமைகள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தந்து நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே நம் எல்லாரையும் கொடுத்து என் இதய தெய்வமே என்னில் எடுத்து வா என்று சொல்லி அவரையே வரவழைத்து வாழ்வோம். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பார்கள் என்று சொல். இந்த நாட்களிலே அந்த அமைதியையும் அந்த தொல்லையற்ற தங்கும் வசதிகளையும் எங்களுக்கு தாருங்கள் இயேசுவே. எங்களை சூழ்ந்திருக்கிற பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் என்று சொல்லி என் தெய்வமான ஆண்டவரிடம் நம் எல்லாரையும் கொடுத்து அவருடைய வழிநடத்துதலுக்காக ஜெபிப்போம். வேற்றிடங்களில் வாழ்ந்து 1000 நாட்களில் ஆண்டவருடைய சந்நிதியிலே சரணடைந்து கிடக்கிற நேரம் என்னையானது. ஆராதனைக்குரியவர் ஆண்டவர். இந்த துன்பகரமான நேரத்தில் எத்தனையோ உயிர்கள் இந்த குள்ள நோயின் தாண்டவத்தினால் பறிக்கப்படுகிற சந்தர்ப்பம். அப்பா ஆண்டவர், நற்கருணை நாதரே, எங்களையும் எங்கள் தேசத்தையும் உங்கள் பாதத்தில் கொடுத்து நீரே எங்களுக்கு துணையாக இருங்க என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், நீர் ஆராதனைக்குரியவர், இருவல்லமையான தேவன், மெசியாவாகிய ஆண்டவர். எத்தனையோ பேர் உங்களை நோக்கி பாதையோரத்தில் இருந்த பத்திமையும் ஆண்டவரே, தாவீதின் மகனே, மீது இறக்க வையுங்க சுவாமி என்று சொல்லி அலறியவும் இது அவர் மீது இறக்கப்படும் அவருடைய நோயில் இருந்து விடுதலை கொடுத்து அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம்.
பெயரை உச்சரித்து உங்க வல்லமையின் பிரசன்னத்தில் எங்களே ஒப்புக் கொடுத்து ஆராதனை ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஆராதனை என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து அவரை ஸ்துதித்து பாடுவோம். எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் மக்கள் அனைவரும் துன்பத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். 4 பிள்ளைகள் ஆண்டவரையே ஏறெடுத்து நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம எல்லாரையும் ஒப்புக்கொடு. நம்பிக்கையோடு ஆண்டவரே எங்களுக்கு எங்கிருந்து உதவி வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற போதெல்லாம் நீர்தாமே எங்களுக்கு உதவுகின்ற கடவுளாக
தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவராக எங்க மத்தியிலும் பிரசன்னமாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த துன்பகரமான நேரம் எங்களை எங்க மக்கள் எல்லாரையும் இந்த பாதத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே என்று சொல்லி சரணடைந்து இந்த பாடலில் உங்களை வேண்டி நிற்கிறோம். Amen.
எங்களை காப்பாற்றுங்கப்பா என்று சொல்லி உங்க பாதத்தில் சரணடைந்திருக்கிற போதெல்லாம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம் நினைவுபடுத்துகிறது. ஆண்டவர் உமக்கு பக்கத் துணையாயிருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடிக்கு உம்மை காப்பார் என்று சொல்லி ஆண்டவர் தாமே எம்மையும் எம் மறை மாவட்டத்தையும் எம் தேசத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் உலக தேசத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளையும் அவருடைய அருட்காவலுக்குள்ள வைத்து நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் கலங்காதே, கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், நான் உன்னோடு இருந்து உன்னை தேற்றுவேன், உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நம் கரம் பிடித்து நம்மை தேற்றுகிற ஆண்டவரிடம் நம்மையே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். லாசரை இழந்து மார்த்தா மரியா தவித்த
அவரிடம் ஓடிச் சென்று லாசரை உயிர்ப்பித்து அவருடைய கண்ணீரை நோக்கி ஆண்டவர் பட்டணத்து மதம் இல்லாமல் போனபோது அவருடைய உடலை தொட்டு அவனுக்கு உயிர்ப்பித்த ஆண்டவர் எத்தனையோ பேர் உங்க பிரசனத்தில் வந்தபோது அவர்களுக்கு விடுதலை கொடுத்த தெய்வம் இந்த கவலையும் கண்ணீரும் தோய்ந்த நேரத்தில் உங்க பிரசனத்தில் நாங்கெல்லாம் சரணடைந்து எங்களுக்கு துணையாக வாழ்வா எங்களை ஏற்றுங்க ஆண்டவரே என்று சரணடைகிறோம். தரம் பிடித்து எங்களை வழிநடத்தும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் எங்களை ஒருபோதும் கைவிடாதீங்க. அப்பா எங்களை தேற்றுக்காங்க. எங்க தேசங்களை எல்லாம் நாங்களே நம்பி வந்திருக்கிறோம். உங்க பிரசன்னத்தையே நாடி ஓடி வந்திருக்கிறோம். இயேசுவே எங்களை தேற்று. இயேசுவே நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு விடுதலை. ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நமக்கு விடுதலை. இயேசு ராயப்பரிடம் கேட்டார், நீங்கள் போய் விட விரும்புகிறீர்கள்? ராயப்பர் சொன்னார், யாரிடம் போவோம்? யாரிடம் போக முடியும் ஆண்டவர்? வாழ்வு வருகின்ற வார்த்தைகள் அத்தனை உம்மிடமே நிறைஞ்சு கிடக்கிறது. நீரே மெசியா, உயிருள்ள ஆண்டவர். இந்த நேரத்தில் எங்களை சூழ்ந்திருக்கிற பயங்கரங்களோடும் கொள்ளை நோய்களோடும் எங்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்று நாங்கள் கண்ணீரோடு சஞ்சலத்தோடு இருக்கிற போதெல்லாம், எல்லா ஆன்மீக காரியங்களும் முடக்கப்பட்டிருக்கிற போதெல்லாம், வாழ்வு முடங்கி இருக்கிற தருணம், யார் எங்களுக்கு மருந்து தர முடியும்? யார் இந்த நோயிலிருந்து எங்களை விடுதலை தர முடியும் என்று நாங்கள் ஏங்கி தவிக்கிற நேரம் உங்க வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதா? சீராக் ஞானம் 16வது அதிகாரம் 12வது வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, பச்சிலையோ கழிந்தோ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரை எமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. உங்க வார்த்தையில உங்க வல்லமையுள்ள பிரசனத்துல நம்பி இந்த நேரத்தில் உங்க பாதத்துல சரணடைந்து கிடக்கிறோம். அப்பா, திருப்பாடல் 107:20 சொல்லுகிறது, தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்றும் அழிவு நின்று அவர்களை விடுவித்தார் என்றும் சொல்லுகிறது. உங்க வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை தாரும் இயேசுவே. நாங்கள் எல்லாருமே நலம் தருகின்ற மருத்துவர் நீங்க தான், அன்புமை ஆண்டவர்.
எங்களை சுகப்படுத்துகிற மருத்துவர் நீங்க தான் ஆண்டவரே. பச்சிலையோ கணிந்தோ அல்ல இயேசுவே, உங்க பிரசன்னம், உங்க வல்லமை, உங்க வார்த்தை என்று சொல்லி இந்த நேரத்தில் சரணடை நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, எங்களை சுகப்படுத்துங்க இயேசுவே. இது எல்லாரையும் கொடுத்து வைத்தியசாலைகள் நோய் பீடிக்கப்பட்டு பல இடங்களில் பல தேசங்களில் அல்லப்படுகிற எல்லா மக்களையும் கொடுத்து ஆண்டவருடைய அருட்கரம், அவருடைய குணமாக்குகிற கரம், அவருடைய வல்லமை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையை ஜெபித்து இந்த பாடலை பாடுவோம். விசுவாசத்தோடு உம்மை தொட்டார்
நெருக்கடிகளில் நம் துன்பங்களிலே நமக்கு விடுதலை தருகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்கிறது, திருப்பாடல் 107:13, தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர் அவர்களை துன்பங்களில் இருந்து விடுவித்தார் என்று சொல். திருப்பாடல் 31:7 சொல்கிறது, அவர் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கிறீர், என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர், என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடுவதில்லை என்று சொல். திருப்பாடல் 94:18 சொல்கிறது, என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது அது பேரன்பு என்னை தாங்கிற்று என்று சொல். திருப்பாடல் 16:8 சொல்கிறது, ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன் என்று சொல். எசையா 49:14 சொல்கிறது, உன் சுவர்கள் எப்போதும் என் கண்முன் நிற்கின்றன என்று சொல். எசையா 49:16 சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லி. திருப்பாடல் 66:9 சொல்கிறது, நம்மை உயிர் வாழச் செய்கிறவர் அவரே, அவர்தம் கால்களை இடர விடவில்லை என்று சொல்லி. திருப்பாடல் 18:15 சொல்கிறது, உயரத்தில் நின்று அவர் என்னை எட்டி பிடித்துக் கொண்டார், வெள்ளப்பெருக்கு நின்று என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி. திருப்பாடல் 107:5 சொல்கிறது, பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர், தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்கு உற்ற துன்பங்களில் இருந்து அவர்களை அவர் விடுவித்தார் என்று சொல்லி. திருப்பாடல் 147:14 நினைவுபடுத்துகிறது, அவர் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கிறார் என்று சொல்லி. இணைச்சட்டம் 33:12 சொல்கிறது, அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான், எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார், அவர்தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான் என்று சொல்லி. திருப்பாடல் 3:5 சொல்கிறது, நான் படுத்துறங்கி விழித்திடுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்று சொல்லி. திருப்பாடல் 94:14 சொல்கிறது, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தன் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார் என்று சொல்லி. திருப்பாடல் 30:1 சொல்கிறது, நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்று சொல்லி. திருப்பாடல் 30:3 சொல்கிறது, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறை வரச் செய்தீர், சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் என்று சொல்லி. இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே நம்மை இந்த பயங்கரங்களில் இருந்து காத்து வழிநடத்தி செல்லும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மையே சரணடைத்து நம்மையே ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆசீர்வுக்குள்ள கடந்து செல்வோம்.